வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒன்பிளஸ்ல இருந்து புதிய டிவிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மார்க்கெட்ல அவங்க Q சீரிஸ்ல 2-3 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா U சீரிஸ் மற்றும் Y சீரிஸில் மொத்தமாக ஒரு 3 மாடல் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த டிவியை பற்றின என்னுடைய கருத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரிவ்யூ வீடியோ கிடையாது. ப்ராடக்ட் இன்னும் நம்ம கைக்கு ரிவ்யூக்கு வரல. ஸோ அது விமர்சனம் கிடையாது, வெறும் என்னுடைய கருத்து மட்டும்தான். ஒன்பிளஸ் அவங்களுடைய Q சீரிஸ் லான்ச் பண்ணப்போ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல போய் லான்ச் பண்ணாங்க. இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா சோனி, சாம்சங், பேனசோனிக், எல்ஜி இந்த மாதிரி பிரபலமான பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டுக்குள்ள புது என்ட்ரண்டான இந்த ஒன்பிளஸ் வந்து அந்த பெரிய ஜாம்பவான்களோட சண்டை போடுறது அப்படிங்கிறது முடியாத விஷயமாவே இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் தைரியமா இறங்குனாங்க. அவங்க லான்ச் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிவியில் ஹார்ட்வேர்லையும் சரி சாஃப்ட்வேர்லையும் சரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு. சில பிரச்சனைகளை சரி பண்ணாங்க, சில பிரச்சனைகளை சரி பண்ணாமே மார்க்கெட் இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல, அது வேற விஷயம். ஆனால் என்னைய பொறுத்த மட்டும் ஒன்பிளஸ் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு புதிய பிளேயர் மார்க்கெட்டில் உள்ள இறங்குறப்போ எடுத்த உடனே ப்ரீமியம் செக்மெண்ட்ல போய் பெரிய இடத்துல கையை வைக்காம ஒரு என்ட்ரி லெவல் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு 2-3 டிவிலாம் லான்ச் பண்ணிட்டு, ஸோ அந்த டிவி மக்கள் மத்தியில் ஒரு பேர் வாங்கினதுக்கு அதுக்கப்புறமா மேலே போய் பிரீமியம் செக்மெண்ட்டுக்குலாம் அவங்க கையை வச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ வந்து உண்மையான நிலைமை அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. சரி, Q சீரிஸ்ல நமக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம U சீரிஸ் மற்றும் Y சீரிஸ்ல என்ட்ரி லெவலில் டிவிஸை லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி 3 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது U சீரிஸ். U சீரிஸில் வந்து ஒரே ஒரு மாடல் தான் 55 இன்ச் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலினுடைய நேம் 55U1 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி வந்து ஒரு 55 இன்ச் டிவி, 4K டிஸ்பிளே கொண்டது. இந்த டிவியோடைய விலை 49,999 rupees. இன்னைக்கு மார்க்கெட்டில் 55 இன்ச் டிவி அதுவும் 4K டிவி பார்த்தோம் அப்படின்னா 30,000, 32,000, 35,000 சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க என்னடா 50,000 ரூபாய்க்கு ஒரு டிவியை லான்ச் பண்ணியிருக்காங்களே, அதுவும் 4K 55 இன்ச் டிவி 65 இன்ச் மாடல் ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க லான்ச் பண்ணியிருக்க செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீஷான ஒரு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரே ஒரு டிவி தான் இருக்குது, MI 4 Pro. ஸோ இந்த MI TV 4 Pro பார்த்தீங்கன்னா 55 இன்ச் மாடல், டிஸ்பிளே ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு டிஸ்பிளே. கீழே வந்து பேக் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸோடைய அந்த ஒரு 2018 லான்ச் பண்ணாங்க. ஸோ 2018 இன்ன வரைக்கும் அந்த டிவிக்கு எந்த விதமான அந்த செக்மெண்ட்டில் எந்த காம்படிஷனுமே கிடையாது. நிறைய 4K டிவி திக்கான பெசல்ஸோடைய அவங்களே லான்ச் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். பட் அந்த பெசல்லெஸ், இந்த ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படிங்கிறது அந்த ஒரு மாடல் தான் இருக்குது. ஸோ அந்த மாடலுக்கு காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைனுக்காகவே கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸாகவும் இருக்குது. டிசைன் மட்டும் இல்லை, டிஸ்பிளேலையும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா DCI-P3 கலர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. இது வந்து டிவி டிஸ்பிளேக்கும் கிடையாது, மொபைல் ஃபோன் டிஸ்பிளே, ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் டிஸ்பிளே, எதை நீங்கள் எடுத்தாலும் அந்த கலர் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பெர்சன்டேஜ் விகிதமாக அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டிவி செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட்டாக இருக்கிறது சோனி மற்றும் சாம்சங். DCI-P3 வந்து 90% வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய டிவிஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் 93%, அதாவது ஹையஸ்ட் DCI-P3 கலர் கேமட்டோட ஒரு டிவி இந்த அவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த 55 இன்ச் டிவி. ஸோ அவ்வளோத்துக்கு கலர்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோடைய பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ரேம்லெஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹை கலர் ரீப்ரொடக்ஷன், கலர் அக்யூரேட்டாக ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. HDR பேனல், இது HDR 10, 10+, HLG, டால்பி விஷன், இந்த மாதிரி எல்லா டாப் அண்ட் டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு VA பேனல் இந்த டிஸ்பிளே. அதுக்கப்புறமா இந்த டிவிக்குள்ள காமா இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இந்த காமா இன்ஜின் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியில் பொதுவான ஒரு பேர் கிடையாது. பட் இவங்க தரக்கூடிய பல அம்சங்களை சேர்த்து ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, காமா இன்ஜின் அப்படின்னு. ஸோ இந்த காமா இன்ஜின் என்னென்ன செய்யுது அப்படின்னா, பிக்சரை வந்து அட்வான்ஸ் இந்த மோஷன் எஸ்டிமேஷன், மோஷன் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த OnePlus 8 Pro மொபைல் ஃபோனில் ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த டெக்னாலஜி இருக்குது. நாய்ஸ் ரிடக்ஷன், டைனாமிக் கான்ட்ராஸ்ட், ஆன்டி அலியாசிங், அப்புறம் AI அல்காரிதம், அந்த மாதிரி பல விஷயங்கள் கொண்ட ஒரு இன்ஜின் இந்த காமா இன்ஜின். இதை வந்து இந்த டிஸ்பிளேக்கு ஒரு டெக்னாலஜியை பின்னாடி அவங்க கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே மட்டும் கிடையாது, டிஸ்பிளே வந்து முன்புறத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. பின்புறத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு டிவியை ஒரு இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா பின்புறத்தில் அது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யாரும் கவனிக்கிறது கிடையாது. பட் OnePlus என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டிவி பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கும் எவ்வளவுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி பின்புறத்தில் ரொம்ப நீட்டான, எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்க்ரூ தெரியாத மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா விதமான போர்ட்ஸும் இருக்கு உங்களுக்கு. HDMI போர்ட், ஆப்டிகல் போர்ட், USB 3.0,
அப்புறம் RCA போர்ட், RJ45, அப்புறம் 3.5 ஆடியோ ஜாக், இந்த மாதிரி எல்லா போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் போர்ட்ஸ் எல்லாமே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு கவரிங் கொடுத்துருக்காங்க. அந்த கவரை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போர்ட்ஸ் தெரியும். வயரை சொருகிட்டு திருப்பி கவர் மூடிட்டோம் அப்படின்னா அந்த போர்ட்ஸ் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. பிளாஸ்டிக் தான், கார்பன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. அது கார்பன் ஃபைபர்லாம் கிடையாது, வெறும் பிளாஸ்டிக் தான். அதில் கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர், கார்பன் ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இந்த டிவியினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மீடியாடெக்கினுடைய ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. 3GB RAM கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே இந்த செக்மெண்ட் நம்ம 2GB RAM தான் அதிகபட்சமாக பார்த்துருக்கோம் டிவியில். 3GB RAM கொடுத்துருக்காங்க. 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. 30 watts பேக் ஃபயரிங் ஸ்பீக்கர். அவங்களுடைய Q சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபயரிங் சவுண்ட் பார்லாம் அப்படியே கீழே இருந்து அப்படியே பெருசாக வரும், அதெல்லாம் கிடையாது. பேக் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 30 wattsக்கான ஸ்பீக்கர். ஸோ இந்த டிவிலேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சவுண்ட் சப்போர்ட் பண்ணும். ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனு, இந்த மாதிரி டிவி இதெல்லாம் இருக்கிறப்போ உங்களுக்கு டிவியை நீங்கள் பார்க்குறப்போ டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்கள் வீட்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இல்லாட்டி ஸ்பீக்கர் இருந்தால் மட்டுமே உங்களால் டால்பி அட்மாஸ் தரத்துக்கு சவுண்டை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இந்த டால்பி அட்மாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணிட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த டால்பி அட்மாஸ்ங்கிறது உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி, நீங்கள் சுற்றி நிறைய பல ஸ்பீக்கர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும். 2 ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு டிவிக்கு பின்னாடி ஸ்பீக்கர் ஒழிச்சிக்கிட்டு அதெல்லாம் டால்பிலாம் கொடுக்க முடியாது. அது மொபைல் ஃபோன்லாம் டால்பின்னு சொல்லுவாங்க, டால்பி அட்மாஸ்லாம் நம்ம தர முடியாது. ஸோ டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் இல்லாட்டி ஹோம் தியேட்டர் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த டிவியில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ அந்த டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் தவிர இந்த டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கிற OS பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவியுடைய அஃபிஷியல் 9 வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்குது இதில். ஸோ அது தவிர இந்த OnePlusல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து ஒரு OTT அக்ரிகேட்டர். நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற OTT பிளாட்ஃபார்ம்ல இருந்து என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர்ல உங்ககிட்ட OnePlus இல்லாட்டி ஐபோன் மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா அது மூலமாக கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ புதுசா லான்ச் பண்ணிருக்க இந்த Y சீரிஸ் மற்றும் U சீரிஸ்ல ரிமோட் கண்ட்ரோலோட டிசைனையும் மாத்திருக்காங்க. அவங்களுடைய இந்த Q சீரிஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ரிமோட் கண்ட்ரோல் எல்லாரும் பயங்கரமா மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, பல முக்கியமான பட்டன்ஸ் அதுல கிடையாது. பட் இந்த புதுசா ரீடிசைன் பண்ண இந்த ரிமோட்ல மியூட் பட்டன் முதற்கொண்டு எல்லா பட்டனும் கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்க்கான பட்டன், உங்களுக்கு யூடியூப்க்கான பட்டன், அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான பட்டன், எல்லா நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேவிகேஷன் பட்டன், எல்லாரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய நேவிகேஷன் பட்டனை ரிமோட் கண்ட்ரோலர் நடுவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிடிச்சி யூஸ் பண்றப்போ தம்பு வந்து அதை தொடர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது என்னமோ மேலே வச்சிருக்காங்க, நம்ம கை தம்பு மேலே போய் அதை அக்சஸ் பண்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். நான் ஃபீல் பண்ணுறேன், பட் தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாடல் தவிர 2 பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மாடல் நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 43Y1 மற்றும் 32Y1 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 43 இன்ச் அப்புறம் 32 இன்ச். இந்த 32 இன்ச் டிவி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி ரெடி டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் விலை வந்து 13,000 ரூபா தான், அதை பற்றி நான் சொல்லலை. பட் வந்து இந்த 32 இன்ச் டிவியில் யாருமே ஃபுல் HD பேனல் கொண்ட டிஸ்பிளே லான்ச் பண்ணுறது கிடையாது. சோனி மற்றும் சாம்சங்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தேவை பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு 2 ரிசல்ட்டு சோனி மற்றும் சாம்சங்லேருந்து மாடல்ஸ் போட்டிருக்காங்க. அதோட விலையே பார்த்தீங்கன்னா 30,000க்கு போகுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் 32 இன்ச் டிஸ்பிளேயில் ஃபுல் HD பேனல் இன்னைக்கு இல்லவே இல்லை. ஸோ இந்த கேப்பை அவங்க ஃபில் பண்ணியிருக்கலாம். 13,000 ரூபாய்க்கு நீங்கள் HD ரெடி பேனல் போடுங்க, வேணான்னு சொல்லல. ஒரு 19,000 ரூபாய், ஒரு 18,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபுல் HD பேனல் போட்டிருந்தீங்க அப்படின்னா செம்ம ஹிட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த செக்மெண்ட்ல டிவி மாடல்ஸ் மார்க்கெட்ல இல்லவே இல்லை. பட் எல்லா வீடியோலும் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ 2020ஆம் வருஷம் HD ரெடி பேனல் நீங்க வாங்காதீங்க. பட்ஜெட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க 13,000 ரூபாய் நீங்க போட்டு வாங்கினீங்க அப்படின்னா ஓரிரு வருஷத்துல அந்த டிவி அவுடேட் ஆயிரும். நீங்க பார்க்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் HD 4Kன்னு போயிட்டு இருக்க காலத்துல நீங்க HD ரெடி நீங்க வாங்கி பார்க்குறப்போ நீங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளீசிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ தயவு செய்து யாருமே இந்த டிவி எந்த டிவிலையுமே முடிஞ்ச மட்டுக்கும் HD ரெடி நீங்க வாங்காதீங்க. மேபி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மள வந்து 43 இன்ச் டிவி வாங்க வைக்கிறாங்களா அப்படின்னு கூட தோணலாம். பட் 43 இன்ச் டிவி கூட லான்ச் பண்ணிருக்காங்க. அதோடைய விலை 22,999 ரூபாய், 23,000 ரூபாய்க்கு இந்த மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் HD பேனலா இருக்கட்டும், இந்த HD ரெடி பேனலா இருக்கட்டும், இரண்டுமே வந்து HDR சப்போர்ட்டட் கிடையாது இல்லை. பட் இதுலேயுமே அவங்களுடைய காமா இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த காமா இன்ஜினும் முழுக்க ஃபுல் ஃபிளெஷ்ட் காமா இன்ஜின் கிடையாது. ஏன்னா இதில் வந்து MEMC-க்கான சப்போர்ட்டோ HDR சப்போர்ட்டோ கிடையாது. வெறும் ஆன்டி அலியாசிங் மற்றும் நாய்ஸ் ரிடக்ஷன் மட்டும் தான் இருக்கு. இந்த டிவியினுடைய இன்டர்னல்ஸ் பார்த்தீங்கன்னா 1GB RAM மற்றும் 8GB ஸ்டோரேஜ் இருக்கு. 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அந்த ஆக்சிஜன் பிளேக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க லான்ச் பண்ண 3 டிவிலையுமே என்னைய பொறுத்த மட்டும் பெட்டரா தெரியுற ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த 43 இன்ச் மாடல்.
பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருக்கு போயிட்டு நீங்களே டெமோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி வாங்குறது பெட்டரான ஆப்ஷன். ஸோ அப்படி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எப்படி அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் கால் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். இந்தியாவில் ஒரு 20 சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணிட்டு டெலிவரி மட்டும் இல்லாமல் இன்ஸ்டலேஷன் மற்றும் டெமோவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ உடனே போய் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணினீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த 32 இன்ச் டிவி ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து அவைலபிளாக இருக்கும். இந்த 43 இன்ச் மற்றும் 55 இன்ச் டிவி விரைவில் அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான டேட் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்த டிவிலாம் நீங்கள் வாங்குறப்போ லான்ச் ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் 55 இன்ச் டிவி இல்லாட்டி 43 இன்ச் டிவி நீங்கள் அமேசானில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு அமேசான் ஈகோ டாட் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த 32 இன்ச் டிவி வாங்கினீங்க அப்படின்னா அமேசான் ஈகோ டாட் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1999 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் வரைக்கும் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதான் OnePlus அவங்க ரீசெண்டாக மார்க்கெட்டில் லான்ச் பண்ண OnePlus டிவிஸ். டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அவங்க சொல்கிற விதங்கள், அதுவும் அவருடைய ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ டீலன் பிகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணார். நம்ம ஊரில் இந்த வில்லு பாட்டுலாம் பாடுவாங்க பார்த்தீங்களா, அவ்வளோ என்டர்டெய்னிங்காக அருமையாக சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணார். அவர் பேசுறதுக்காகவே அந்த ப்ரெசன்டேஷனை திருப்பி பார்க்கலாம் போல. பட் OnePlus வந்து மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே அவங்க பேரை நிலைநாட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக டிவி இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கமிட்டடாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் இருந்தாலும் நீங்கள் இந்த டிவி நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.